பழங்கால கடவுள்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு ப்ரொஃபசர் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்துக்கு வராரு. அப்ப எதிர்பாராத விதமா 100 ஆண்டுகளா தூங்கிட்டு இருந்த மோர்கிராத்னு ஒரு கொடூரமான கடவுளை எழுப்பி விட்டானுங்க. உண்மையாவே யார் அந்த கடவுள், எப்படி இங்க வந்துச்சு? இதுக்கடையில கொடூரமான அந்த தீய கடவுள் கிட்ட இருந்து நம்மளுங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2023ல ஒரு த்ரில்லர் ஹாரர் கதையா ரிலீஸ் ஆன தி டீப் டார்க்னு ஒரு சூப்பரான கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இதே மாதிரியான வித்தியாசமான படங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நாள்ல என்னோட பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்கு அடுத்த 2 நாள்ல நியூ இயரும் வரப்போகுது. சோ வரக்கூடிய 2025வது வருஷத்துல நீங்க எடுக்க போற நியூ இயருக்கான ரெசல்யூஷன் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல வருஷம் சரியா 1856 பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தடி சுரங்கத்தை காட்டுறாங்க. பொதுவா இந்த சுரங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஆள் கருப்பா இருக்கானோ வெள்ளையா இருக்கானோ அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது. சுரங்கத்துக்குள்ள வேலைக்குன்னு வந்துட்டா போதும் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா கருப்பர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த சுரங்கங்கள்ல வயது வந்த ஆட்கள் மட்டும் வேலை பார்க்கல, ஒரு சில குட்டி பசங்களும் வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்களுக்கு தண்ணீர் உணவு கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா இந்த இடத்தோட ஹெட் உள்ள வராரு. ஒரு கோடாரிய கையில எடுத்துக்கிட்டு பாட்டு பாடன மாதிரியே பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்களை கொஞ்சம் கொஞ்சமா இடிச்சிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு சின்ன குகை இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா எப்பவுமே சுரங்கங்களுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கெட்ட வாயு வெளியாச்சு அப்படின்னா முதல்ல சாகக்கூடியது அந்த குட்டி உயிரினமா தான் இருக்கும். சோ இப்ப அதே மாதிரியே இந்த ஹெட் எப்பவுமே ஒரு குருவிய தான் கூடயே வச்சிருப்பான். இப்ப அதை பார்க்கும்போது மூச்சு விட முடியாம இறந்து போயிடுச்சு. ஆஹா, கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு எரிவாயு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை எரிய வச்சு அணைக்கிறதுக்குன்னு இந்த கேங்ல ஒரு பூசாரி இருப்பாரு. சோ இப்ப அந்த ஆளை உள்ள கூட்டு வராங்க. ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு அந்த சுவர்கள்ல ஓட்டையை உருவாக்கிட்டாங்க. இந்த பாரு, நீங்க எல்லாரும் வெளியிலேயே இருங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் எங்க இருந்து வருதோ அதை கண்டுபிடிச்சிட்டு நான் எரிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து உள்ள வந்த பூசாரி கடவுள்களை வேண்டிட்டு தான் கொண்டு வந்த கட்டையில ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதை முன்பக்க திசையில தள்ளுவாரு. ஏன்னா அப்பதான் எரிவாயு எங்க இருக்குங்கிற விஷயத்த தெளிவா கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் எதிர்பாராத நேரத்துல பக்கத்துல இருக்க தூண்கள்ல ஒரு கொடூரமான அரக்கனோட கையை இவரு பாக்குறாரு. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இது இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்க இருந்து தப்பிக்கலாமே நினைக்கிறதுக்குள்ளேயே குகைக்குள்ள இருந்த கேஸால அந்த ஒட்டுமொத்த இடமும் பயங்கரமா வெடிக்க சுரங்கத்துக்குள்ள இருந்த மத்தாளுங்க உயிர் பழிச்சாங்களா இல்லையாங்கிறத தெளிவா காட்டாம இந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப வருஷம் சரியா 1956 மெராக் அப்படின்னு ஒரு பாலைவன பூமியை காட்டுறாங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோ ஒரு படிச்ச ஏழை. இவனுக்கு ஏத்த வேலை இந்த பாலைவனத்துல கிடைக்கல. சோ தன்னோட ஃப்ரெண்டான ஜான் கூட இந்த இடத்தை விட்டு ஒரு கார்ல கிளம்புறான். டே மச்சான், என்னாச்சு? வேலைக்கு ஏதாவது ரெடி பண்ணியா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு சுரங்க வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மட்டும் அதுல செலக்ட் ஆனோம், கண்டிப்பா நம்ம பிரான்ஸ்ல இருக்க சுரங்கத்துல நிம்மதியா வேலை பார்க்க முடியும். குடும்பத்துக்கும் தேவையான பணத்தை அனுப்ப முடியும். கட் பண்ண அடுத்து ஒரு மொட்டையை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் தான் சுரங்க வேலைக்கு யாரெல்லாம் போகணும் போக கூடாதுங்கிறத செலக்ட் பண்றவன். அவசர அவசரமா ஜானும் ஹீரோவும் நல்ல வேலையா ஆளுங்களை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டானுங்க. இந்த பாருங்கப்பா, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா உங்க பேர்ல தனித்தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான பணத்தையும் உங்களால அந்த அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நினைக்கிற நேரத்துக்கு உங்க குடும்பத்துக்கு பணத்தையும் அனுப்ப முடியும். இப்ப என்கிட்ட 2 கலர் இருக்கு. பச்சைனா நீங்க வேலைக்கு போக போறீங்கன்னு அர்த்தம், சிகப்புனா வேலையை விட்டு நீக்கிட்டோன்னு அர்த்தம். உடனே பக்கத்துல வந்த மொட்டை, நீ வயசா இருக்க, வேலைக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன்னு சிகப்படிச்சு விட்டான். சோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால ஒரு சிலருக்கு பச்சையும் கிடைக்குது, ஒரு சிலருக்கு சிகப்பும் கிடைக்குது. அடுத்து ஜான் கிட்ட வந்தவன், ஆள் பல்கா இருக்க, நீ இந்த வேலைக்கு செட் ஆவன்னு பச்சையை குத்த போற நேரத்துல பையன் டக்குன்னு இருமிட்டான். டேய், உனக்கு ஆஸ்துமா இருக்கா? இல்ல, நீ இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன்னு கடைசி நிமிஷத்துல சிகப்படிச்சு விட்டான். அடுத்து ஹீரோ கிட்ட வரும்போது வணக்கம் சார்னு பையன் பிரெஞ்சுல பேசிட்டான். மொட்டைக்கு என்ன கோவமோ தெரியல, ஹீரோவுக்கும் சிகப்படிச்சு விட்டான். ஆனா ஹீரோவோட குடும்பமே ரொம்ப ஏழ்மையில இருக்கு. இந்த வேலையும் கிடைக்கலன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கஷ்டமா போயிடும். சார், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இவனாவே அங்க இருக்கக்கூடிய பச்சை கலரை தான் உடம்புல ஒட்டிப்பான். சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்த மொட்டையும், பரவாயில்லையே, உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? சரி, உன் விதியை யாரால மாத்த முடியும்? இந்த வச்சுக்கொண்டு ஹீரோவோட நெத்தியிலேயே பச்சையை குத்திட்டானுங்க. நீ என்ன பண்ண? என்கிட்ட துமரா நடந்துகிட்டான்ல, அவனை 5வது டீமோட சேர்த்துரு. எது டெவில்னு ஒரு சுரங்கத்தை சொல்லுவோமே, அங்கயா? ஆமா, அங்க போனாதான் அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். பாரு, 2 நாள்ல பையன் பயந்துகிட்டு ஓட பாப்பான். ஆனா நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு, 18 மாசத்துக்கு என்ன ஆனாலும் அவங்க நமக்கு கீழே தான் வேலை பார்த்தாகணும். இங்க கட் பண்ண அடுத்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ப்ரொஃபசர் வராரு. இந்த கம்பெனியோட ஹெட்ட பார்த்து, சார் என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ வரைக்கும் இல்ல, என்னோட ஆளுங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சார், எனக்கு ஒரு டவுட், எதுக்காக இந்த கம்பெனிக்கு டெவில்னு பேர் வந்துச்சு? இங்க எப்ப சுரங்கங்களை தோண்ட ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு சில பேரு கை கால் ஏன் உயிரை கூட விட்டுருக்கானுங்க. அப்ப வித்தியாசமா பெல் மட்டும் அப்பப்ப அடிச்சுட்டே இருக்கு. சந்தேகத்துல இது என்னன்னு கேட்கும் போது, ஒரு முறை பெல் அடிக்கும் போது உள்ள இருக்க சரக்கு வெளியில வருதுன்னு அர்த்தம். 2 முறை பெல் அடிக்கும் போது வேலை பார்த்த ஆளுங்க வெளியில வராங்க, புது ஷிப்டுக்கு உள்ள போறாங்கன்னு அர்த்தம். அதுவே 3 முறை அடிக்கும் போது உள்ள யாருக்கும் ஆபத்து, உடனே மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு மொத்த பேரும் உங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆமா, இப்ப என் மூலமா உங்களுக்கு என்ன உதவி தேவை? நான் தான் சொன்னேன்ல, இங்க இருந்து சரியா 1000 அடி கீழே போனா போதும். எனக்கு தேவையான ஆராய்ச்சி ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு நான் மறுபடியும் மேல வந்துருவேன். ஆனா இப்போ வரைக்கும் வெறும் 900 மீட்டர் மட்டும் தான் நாங்க தோண்டி
இருக்கோம், வேணும்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா திரும்ப வா. ஐயோ கண்டிப்பா என்னால அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது, கண்டிப்பா உங்களால இந்த உதவியை பண்ண முடியும்னு பையன் ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறான். உடனே ஹெட்டும் அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு 2 நாள் டைம் கொடு, எல்லா வேலையும் பக்கவா நான் முடிச்சு வைக்கிறேன். இப்படி பேசும்போதே 3 முறை மணி அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன மொத்த பேருமே லிப்ட் கிட்ட வரும்போது ஒரு ஆள் மேல பாறை சரிஞ்சு விழுந்திருக்கு. சோ அவரை மார்க்குங்கிற ஒருத்தன் தான் காப்பாத்தி மேல கொண்டு வந்திருக்கான். உடனே ப்ரொஃபசரும் இந்த பாரு நான் 2 நாளைக்கு அப்புறமா சுரங்கத்துக்குள்ள போகும்போது தோ இந்த மார்க்கும் என் கூட வந்தாகணும். ஹெட்டும் டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்து அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு மார்க்கு கிளம்பும் போது ஹெட் அவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாரு உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. 2 நாளைக்கு அப்புறமா ஒரு ப்ரொஃபசரை ஆராய்ச்சிக்காக உள்ள கூட்டிட்டு போகணும். இந்த வேலையை நீ சும்மா கூட பார்க்க தேவையில்ல, உன் கூட வரக்கூடிய எல்லாருக்குமே 2 நாளுக்கான சம்பளமும் கிடைக்கும். இந்த பாருங்க ஏற்கனவே என் டீம்ல இருக்க ஒருத்தனுக்கு காயம் பட்டிருக்கு. சோ இப்ப அவனோட இடத்துக்கு இன்னொரு ஆள் தேவை. அட மராக்ல இருந்து நிறைய பேர் வேலைக்காக வரானுங்க, அதுல ஒரு ஆளை கொடுக்குறேன் சார். முக்கியமா அவன் பிரெஞ்சு பேசக்கூடிய ஆளா இருக்கணும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவோட கையில ஒரு டோக்கனை கொடுத்து வேலைக்காக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெவில் கம்பெனிக்கு வந்துட்டான். அப்போ ஒரு மீசக்காரன் உள்ள பூந்து தம்பி உன்னோட பேரு டாட்டூ தானே, பயப்படாத மார்க்கோட டீம்ல தான் நானும் நீயும் இருக்கோம். தோ இந்த டோக்கனை இந்த கம்பியில மாட்டி வச்சா போதும், இதுக்கு அப்புறமா இது உன்னோட இடம். வேலை பார்த்து முடிக்கிற வரைக்கும் உன்னோட நல்ல துணிகளை ஆங்கர்ல மாட்டி மேல தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மார்க்கோ ஹீரோ கிட்ட இன்டர்வ் ஆகிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த மார்க்கோட சேர்த்து இவரோட டீம்ல மொத்தமா 5 பேரு, இப்ப ஹீரோ வந்ததால 6 பேரு. எல்லாரையுமே ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தன் மீசக்காரன், ரெண்டாவது ஒருத்தன் பல்கா இருக்கான்ல அவனை ஷார்ட்டா பீமானு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப லெஃப்ட் சைட்ல ஒருத்தன் நிக்கிறான்ல அவனை ஷார்ட்டா மைக்குன்னு மைண்ட்ல வச்சுப்போம். கடைசியால டைசன் மைண்ட்ல வச்சுப்போம். இவன் எப்பவுமே முறைச்ச மாதிரியே தான் இருப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு வேலைக்காக லெஃப்ட்ல கீழே போயிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்தா கூட போதும் நம்மளால பயந்து நடுங்குவான். ஏன்னா இப்பதான் நம்மளால இந்த வேலைக்காக புதுசா வந்திருக்கால, சோ பயம் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு முறையுமே நம்மளால வேலை பார்க்கும் போதும் கையில காயங்கள் ஏற்படுது. ஏன்னா இவனுக்கு அந்த மிஷினை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியல. அப்ப திடீர்னு கூட இருந்த பீமாவை காணோம். சந்தேகத்துல ஹீரோவும் ஒவ்வொரு இடமா தேடும் போது வழியில ஒரு குதிரையை கவனிக்கிறான். கூடவே இங்கதான் அந்த பீமாவும் இருக்கான். யோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா குதிரை எதுக்காக சுரங்கத்துக்குள்ள இருக்கு? அட உனக்கு விஷயம் தெரியாதல்ல, மிருகங்களால ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர முடியும். அதுக்காக எப்பவுமே சுரங்கத்துக்குள்ள உயிரினங்களை வச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இந்த குதிரைக்கு கண்ணு தெரியாதா? ஆமா ஆமா கசாப்பு கடையில கொல்ல பார்த்தாருங்க, நாங்க தான் பேசி அதை இங்க கொண்டு வந்தோம். இப்படியே நேரம் போக அன்னைக்கு மதியம் சாப்பிடலாமே உட்காருவாங்க. அப்ப ஹீரோவோட பேக்ல இருந்த சாப்பாடை யாரோ சாப்பிட்டு இருக்காங்களாம். பையன் கத்திட்டு இருக்கான். உடனே பக்கத்துல வந்த மார்க்கும் பேக் அப்படியே தரையில கொட்டி பாக்குறான். உள்ள இருந்து ஒரு எலி ஓடிட்டு இருக்கு. இந்த பாரு உன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல தொங்க விடக்கூடாது, இல்லனா எலிகள் இப்படிதான் உன் சாப்பாடை வீணாகும்னு மிச்சம் மீதியா அந்த எலிகிட்ட கொடுத்துட்டு தாங்கிட்ட இருக்க ஒரு ஆப்பிள நம்ம ஹீரோவுக்கு சாப்பிட கொடுக்குறான். இப்ப முதல் நாளுக்கான வேலை முடிஞ்சதுமே நம்ம ஹீரோவும் குளிச்சுட்டு அறைக்குள்ள தூங்க போயிடுவான். மறுபடியும் அடுத்த நாள் காலையில விடியுது. சொன்ன மாதிரியே அந்த ப்ரொஃபசரும் இங்க வந்துட்டாரு. ஆமா சுரங்கத்துக்குள்ள நீங்க சரியா என்ன தேட போறீங்க? தோ மேப்ல இருக்க கரெக்டா இந்த இடத்த நீங்க வெடிக்க வைக்கணும். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய தெளிவான சாம்பிளை என்னால எடுக்க முடியும். அதுக்கப்புறமா ப்ரொஃபசரை கூட்டிட்டு சுரங்கத்துக்குள்ள வராங்க. மார்க்கும் அவரோட பேச்சை கேட்டு கரெக்டா அவரு சொல்லக்கூடிய இடத்துலயே வெடிய வச்சுட்டான். பயங்கரமா அந்த இடமே வெடிக்குது. சரி சின்னதா ஒரு பள்ளம் தான் ஏற்படும் பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு பெரிய துளை உருவாயிருக்கு. கீழே எட்டி பார்த்தா ஒரு பெரிய சுரங்கமே தெரியுதுங்க. உடனே மார்க்கும் இந்த பாரு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம கண்டிப்பா என் டீம் ஆளுங்களை ஆபத்துல இறக்க மாட்டேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்களே முதல்ல போய் பாருங்கன்னு ப்ரொஃபசர் கையில இருந்த புக்கை புடுங்கி குழிக்குள்ள போட்டாங்க. இப்ப அந்த ஆளுக்கு வேற வழியே கிடையாது. உள்ள இருந்து சாம்பிள்ஸ் எடுக்கணுமோ இல்லையோ அந்த புக்கை எடுத்தாக்கணும்னு சொல்லிட்டு கைத்த போட்டு அந்த துளைக்குள்ள இறங்குறாங்க. ஆனா பீமா ரொம்ப குண்டா இருக்கான். சோ கண்டிப்பா அந்த துளைக்குள்ள அவன் உடம்பு நுழையாது. அதனால நீ மேல இருந்தே நாங்க திரும்ப வரதுக்குள்ள இந்த துளையை கொஞ்சம் பெருசு பண்ணி வை. இப்படி பேசிட்டு மொத்த பேருமே உள்ள வந்துட்டாங்க. அப்பதான் மார்க்குக்கு செம ஷாக்கு. யோ இந்த இடத்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரியா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி செயின்ட் லூயிஸ்னு ஒரு ஆளு நம்மள போலவே சுரங்கம் தோண்டிட்டு இருந்தாரு. அப்ப எதிர்பாராத நேரத்துல இங்க ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுச்சு. உள்ள வரதுக்கான பாதை மொத்தமா அடைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூட இறந்து போன உடல்களை தேடி கண்டுபிடிக்கலான்னு வேலையாட்கள் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா சுரங்க தொழிலாளிகளோட எந்த ஒரு உடம்பும் கிடைக்கல. எனக்கு இப்போ வரைக்கும் புரியாத விஷயம் என்ன தெரியுமா? 1000 அடிகளுக்கும் கீழே நம்ம தோண்டி வந்திருக்கோம். ஆனா இங்க நிலக்கரி கற்களுக்கு பதிலா சுண்ணாம்பு பாறைகளா இருக்கு. இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த ப்ரொஃபசர் சும்மா இல்லாம தனியா லைட்டை தூக்கிட்டு அந்த ஆள் கிளம்பிட்டாங்க. வரும்போதே கையில கேமரா வேற கொண்டு வந்திருப்பான். பயந்து போன மார்க்கும் டேய் முதல்ல அந்த ஆளை தேடி கண்டுபிடிங்க, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி ஆகணும். இப்படி எல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு இடமா நடந்து போகும்போது குறுக்க இருக்கக்கூடிய பாதை 2ஆ பிரியுது. ஒரு பக்கத்துல ஹீரோ மைக்கு மீசக்காரன்னு பிரிஞ்சிருவாங்க. இன்னொரு பக்கத்துல மார்க்கும் டைசனும் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஹீரோவோட டீம் வழியில இறந்து போன ஒரு ஆளை கவனிக்கிறாங்க. யாருன்னு தெரியுதா? படத்தோட ஆரம்பத்துல ஊசாரி ஒருத்தன் கையில கேண்டிலோட வந்திருப்பான்ல, அதே ஆள் தான் இறந்து எலும்பு கூட போயிருக்கான். பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு தடயங்களை தேடி பார்க்கும்போது நினைச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதிலா இறந்து போன அந்த ஆளோட கைய பார்க்கும்போது எலும்புகளை ஏதோ ஒண்ணு கடிச்ச மாதிரி பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்கு. யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு புரியாம குழப்பத்தோட இருக்கும்போது அப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்களை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பூசாரி வெடிப்பு ஏற்படும் போது உயிர் தப்பிச்சிருக்காரு. ஆனா இருந்தாலும் கூட தப்பிச்சு வந்தவரு சாகிறதுக்கு முன்னாடி சுவர்கள்ல ரத்தத்தாலேயே நிறைய வாக்கியங்கள் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த சுரங்கத்துக்குள்ள வந்த எல்லாருமே சபிக்கப்பட்டவங்க. அவன் உங்க எல்லாரையுமே தேடி வருவான், இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பான், தூக்கத்துல இருக்க அவன் கண்டிப்பா உங்க கிட்ட திரும்ப வருவான்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன இது? இதுக்கான மீனிங் என்னன்னு புரியாம மொத்த பேருமே குழப்பத்துல இருக்கும்போது மைக்கு இறந்து போன பூசாரி உடம்ப தூக்கிட்டு வந்து டக்கு
டக்குன்னு பயமுறுத்துவான். அட போயா பைத்தியம்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது இறந்து போன பூசாரி உடம்புக்கு பக்கத்திலேயே நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான கல்லை கண்டுபிடிச்சிருப்பான். சோ பாக்க ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு அந்த கல்லை மட்டும் எடுத்து நம்மளால வச்சுப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு மார்க்கையும் டைசனையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. யோ என்னையாச்சு, அந்த ப்ரொஃபசரை தேடினீங்களா இல்லையா? தோ அந்த முட்டா பையன் அங்க இருக்க சுவர்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கான், கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன்னு லைட் அணைச்சிட்டு பக்கத்துல வந்த மார்க் நொடி பொழுதுல அந்த ஆளோட கழுத்தை நெருக்கி ஆரம்பிக்கிறாரு. ஏயா உன் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணலான்னு இங்க வந்தா நீ எங்க கிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறியா? தம்பி தப்பிக்கலாம் இல்லப்பா, நான் சும்மா இந்த இடத்துல போட்டோ எடுக்க வந்தேன், சும்மா என்கிட்ட கத்தாதீங்க, நான் தான் உங்களுக்கு பணம் கொடுத்தல. யோ உன் பணமும் வேணா ஒண்ணு வேணா, முதல்ல வா நம்ம திரும்ப போயாகணும். தம்பி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா, நான் இந்த ஆராய்ச்சியை கடந்த 27 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வர முடியுமோ முடியாதோ, தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியா உங்க கூட நான் திரும்ப வரேன். ஏன் வேணும்னா மறுபடியும் உங்களுக்கு சம்பளத்தை கூட இரட்டிப்பா கொடுக்குறேன். இப்போதைக்கே வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட மார்க்கும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா புத்தகத்துல இருக்க குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது தம்பி கண்டிப்பா இந்த சுவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. உடனே மயக்கம் அப்படின்னா உள்ள புதையல் இருக்குமா? கண்டிப்பா விலை மதிப்பான ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கணும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? செக் பண்ணி பார்த்தா சுவர்கள் ரொம்ப தடிமனாலா இல்ல, ஒரு 2 வெடிய வச்சா போதும், கண்டிப்பா உள்ள போறதுக்கான பாதை கிடைச்சிடும். அதுக்கப்புறமா இவங்களும் அந்த சுவர்களை வெடிக்க வைக்கும் போது சொன்ன மாதிரியே பாதை கிடைச்சாச்சு. பொறுமையா உள்ள வந்தவங்க நிறைய வித்தியாசமான தூண்களையும் பழங்கால மொழிகளையும் கவனிக்கிறாங்க. தனக்கு தேவையான சாம்பிள்ஸ ப்ரொஃபசர் எடுத்துப்பாரு. அப்பதான் மைக்கு அங்க இன்னொரு பாதை இருக்க விஷயத்த கவனிக்கிறான். உடனே மொத்த பேரும் உள்ள வரானுங்க. அங்க ஏற்கனவே இறந்து போன ஆட்களோட எலும்பு கூடுகள் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சண்டை போயிருக்கு போல. சோ கேடயங்களும் நிறைய பழமையான வாள்களும் கிடைக்குது. ப்ரொஃபசர் இவங்க எதுக்காக இந்த சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க? ஒருவேளை இங்க இவங்க பாதுகாக்க வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கணும். அப்பதான் ஹீரோ அங்க ஒரு மிகப்பெரிய கல்லறை பெட்டி இருக்க விஷயத்த கவனிக்கிறான். மேல் பக்க மூடிய பார்க்க ரொம்ப விகாரமா இருக்கு. ஆமா இதுக்குள்ள என்ன இருக்கு? புராணத்தின்படி இது ஒரு கடவுளா இருக்கலாம். கல்வெட்டுகள்ல இருக்க குறிப்புகளை படிக்காத வரைக்கும் என்னால எதையும் தெளிவா சொல்ல முடியாது. அப்ப உடனே மார்க் உள்ள போந்து பாரு நமக்கு டைம் அதிகம் கிடையாது, உனக்கு என்ன தேவையோ அதை போட்டோ எடுத்துட்டு சீக்கிரம் வா, நாம அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். அதுக்கப்புறமா மொத்த பேருமே இந்த இடத்த விட்டு திரும்ப வெளியில போகலாமே இவங்க தோண்டி வச்சு அந்த குழிக்கிட்ட வரும்போது அங்க ஏற்கனவே நம்ம பீமா வந்து நிக்கிறான். அது மட்டும் இல்ல வரும்போது ஒரு சறுக்கு மர பலகையை போட்டு மேல இருந்த குதிரையை வேற கீழே கொண்டு வந்துட்டாங்க. டேய் வேலை முடிஞ்சு போச்சு, குதிரையை கொண்டுட்டு முதல்ல மேல வான்னு சொல்லிட்டு மீசக்காரன் பொறுமையா பலகையில ஏறும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த குதிரை பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்குது. சடனா பாறைகள் எல்லாம் இவங்க உருவாக்கி வச்ச அந்த ஓட்டைக்குள்ளேயே சரிஞ்சு விழுந்துரும். பாவம் இதுல பீமாவுக்கு ஒரு சில காயங்கள் தான் ஏற்படும். ஆனா மீசக்காரனோட காலே அங்க இருக்க பாறைகள்ல மாட்டிக்கிச்சு. மொத்த பேரும் கஷ்டப்பட்டு பாறையை விளக்குறாங்க. அப்பதான் தெரியுது பையனோட ஒரு பக்க காலை உடைஞ்சு எலும்பெல்லாம் வெளியில தெரியுது. முதல்ல தண்ணியை கொடுத்து மீசக்காரனை ஆஸ்வாசப்படுத்துறாங்க. அப்ப உடனே மார்க் நம்ம ஹீரோ பீமா மைக்கு 3 பேரும் இந்த கேவ்ல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுங்க. ஒருவேளை சுவர்கள்ல ஏதாவது விரிசல பார்த்தா கூட உடனே டைனமைட்டை பயன்படுத்துங்க. கூடிய சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு வெளியில போகணும். அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான் கூட வந்து அந்த மைக்க காணோம். எங்க போயிட்டான்னு பார்த்தா ஒரு சீன்ல இவங்க அந்த கல்லறையை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியில வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சவப்பெட்டியை நம்ம திறந்தாகணும், உள்ள கண்டிப்பா புதையல் இருக்கும், ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலான்னு மாங்குன்னு கோடாரியை வச்சு வெட்டி பாக்குறானுங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல, துளி கூட நகர மாட்டேங்குது. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம ஹீரோ இறந்து போன அந்த பூசாரி கிட்ட இருந்து ஒரு சின்ன வித்தியாசமான கல் எடுத்திருப்பான்ல, அத அங்க இருக்கக்கூடிய சமாதியில இருக்க துளைகள்ல வச்சு லைட்டா திருகுனதுமே டப்புன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. எப்பா இப்ப இந்த பெட்டியை திறந்து பாருங்கன்னு சொல்லும் போது லைட்டா தள்ளுனதுமே அது ஓபன் ஆயிடுச்சு. மைக்கும் பீமாவும் ஆசைப்பட்ட மாதிரியே கல்லறை பெட்டிக்குள்ள நிறைய வித்தியாசமான பளிங்கி கற்கள் இருக்கு. கண்டிப்பா அதை வெளியில கொண்டு போனா நம்ம பணக்காரங்கள் ஆயிடுவோம். பாவம் அந்த மீசக்காரனுக்கு வேற கால்ல அடிபட்டு இருக்கல, அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு மொத்த கற்களையும் ஒரு பேக்ல போடுறானுங்க. ஆனா பாருங்க கடைசி வரைக்கும் அந்த கல்லறை பெட்டிக்குள்ள ஒரு துணியை வச்சு எதையோ ஒண்ணு மூடி இருக்கானுங்க. அது என்னன்னு கூட இங்க இருக்க யாரும் பார்க்காம இருக்கானுங்க. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஹீரோ எப்பா எனக்கு ஏதோ தப்பா இருக்கு, கல்லறைக்குள்ள இருந்து எதையும் நம்ம எடுக்க கூடாது, அது ஒரு பெரிய சாபம், இருங்க நான் போய் மத்தாளுங்க கிட்ட அதை சொல்றேன். டேய் எங்க ஓட பாக்குற? இந்த பாரு இது எல்லாம் நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கணும். ஒருவேளை எசக்கு புசுக்காயங்களை கோத்து விட்டு நல்ல மாதிரி நடிக்க பார்த்த உன்னை இதே இடத்துல கொன்றுவேன்னு மிரட்டுவான். பயந்து போன ஹீரோ அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதே டைம்ல மைக்கும் பீமாவும் எடுக்கப்பட்ட கற்களை உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு பங்கு போடுவானுங்க. அதுவும் எங்க இவங்க எடுத்த அந்த கல்லறை பெட்டிக்கு பக்கத்திலேயே சடனா அதே கல்லறைக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான எலும்பு கூடு கைகள் வெளியில வருது. அலேக்கா போத்தி வச்சிருக்க துணியை விளக்கிட்டு அந்த அமானுஷமான உருவம் குத்த வச்சு உட்காரும். என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு 2 பேரும் பின்னாடி திரும்புவானுங்க. இவனுங்க எதை பார்த்து பயந்தானுங்களோ அந்த மிருகத்தோட உருவத்தை கூட நமக்கு தெளிவா காட்டல. ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு வரும்போது வழியில நம்ம ஹீரோ நிக்கிறான். டே ஓடு ஓடுன்னு இவனையும் கூட்டிட்டு வரானுங்க. அதுக்கப்புறமா நேரா மார்க்கு கிட்ட வந்தவனுங்க. டே என்னடாச்சு, எதை பார்த்து பயந்தீங்க? எபா அது ஏதோ ஒரு அமானுஷமான மிருகம்பா, கல்லறைக்குள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சேன்னு நாங்க 3 பேரும் உள்ள போனோம். அந்த கல்லறை ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்துச்சு, கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணுதான் வெளியில வந்துச்சு. டே முட்டாள், இருட்டுக்குள்ள எதையோ ஒண்ணு பார்த்துட்டு புலம்பாத. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல அங்க நின்னுகிட்டு இருந்த பீமாவை பார்த்து கைய நிட்டுறான். என்னன்னு புரியாம மொத்த பேருமே பீமா பக்கமா திரும்பும் போது இருட்டுக்குள்ள இருந்து மறுபடியும் ஒரு கொடூரமான கைகள் வெளியில வருது. பீமாவோட தோள்பட்டையை பிடிச்சு நொடி பொழுதுல அவன் அப்படியே அலைக்கா தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. உடனே பயந்து போன மொத்த பேரும் பீமாவோட சவுண்ட கேட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதோட வேகத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல. குறிப்பிட்ட தூரத்துக்கு
பார்த்ததுக்கு அப்புறமா தர ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. அப்பதான் மொத்த பேருமே அண்ணாந்து பாக்குறானுங்க. தூக்கிட்டு வந்த பீமாவை பாறைகளுக்கு மேல அலைக்கா தொங்க விட்டு இருக்கு. குடல குந்தாணின்னு எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. முக்கியமா அவனோட தலைய காணோம். பாவம், இவங்களால என்ன பண்ண முடியும்? இறந்து போன உடம்ப துணியை வச்சு மூடிட்டாங்க. அப்ப லாஸ்டா ப்ரொஃபசர் அங்க வராரு. எப்ப என்னாச்சு? பீமாவை அந்த அமானுஷமான மிருகம் கொன்றுச்சு. அச்சோ பாவன்னு வருத்தப்படுவான்னு பார்த்தா, தம்பி வரும்போது அவசரத்துல கேமரா வச்சுட்டு வந்துட்டேன். இருந்திருந்தா டக்குனு 2 போட்டோ எடுத்திருப்பேன். ஏண்டா என் கூட்டாளி ஒருத்தன் இறந்து போயிருக்கான், உனக்கு போட்டோ முக்கியமா? இந்த பாரு, இந்த சுரங்கத்துக்குள்ள நீ ஏதோ ஒன்ன தேடி வந்திருக்க. அது என்னங்கிற விஷயத்த இப்ப நீ ஓப்பனா சொல்ற. அப்படி இல்லன்னு வை, அந்த மிருகத்துக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். பயந்து போன ப்ரொஃபசரும் இப்பதான் உண்மையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சர்கோபகஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மக்கள் இங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட நாகரிகத்தை பத்தி கடந்த 27 ஆண்டுகளா நான் ஆராய்ச்சி பண்ணேன். பரலோகத்துல இருந்து மோர்கராத் அப்படின்னு ஒரு கடவுள் அனுப்பப்பட்டாராம். அதுக்கப்புறமா இங்க வாழ்ந்த மக்களும் அந்த கடவுளுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுத்தாங்க, முக்கியமா உயிர் பலி. உடனே ஹீரோவும், எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது. நாம கல்லறைக்கு பக்கத்துல நிறைய இறந்து போன போராளிகளோட உடம்ப பார்த்தோம்ல, அவங்க யாருமே கல்லறைய பாதுகாக்கிறதுக்காக இறந்து போகல. அந்த கொடூரமான மோர்கராத்தை எதிர்த்து சண்டை போட்டிருக்கணும். ப்ரொஃபசர், இந்த கேவோட மேப் உங்ககிட்ட இருக்கா? தோ புக்லயே இருக்கு, கொடுங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நாம ஆரம்பத்துல இங்க இருந்தோம், இப்ப திரும்ப போகணும்னா நாம இந்த வழியா தான் போகணும்னு ஹீரோ ஐடியாவை கொடுக்கும் போது சடனா மைக்கு உள்ள புந்து, எப்பா நாம வந்த அவசரத்துல மறந்துட்டோம், அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கான், உடனே அவனை காப்பாத்தியாக்கணும். அட கடவுளேன்னு மொத்த பேரும் பயந்துகிட்டு கிட்ட ஓடி வராங்க. இதுக்கடையில ஆக்சுவலா அவனுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு போனதால பையன் மயங்கி இருப்பான். சோ இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு சவுண்ட கேட்டு கண்ணு முழிக்கிறான். கண்ணுக்கு முன்னாடியே லைட் இருக்கு, ஆனா அதை இவனால எடுக்க முடியல. என்ன பையன் படுத்திருக்கான். செக் பண்ணி பார்த்தா பக்கத்துல ப்ரொஃபசரோட கேமரா இருக்கு. சந்தேகத்துல இவனுக்கு எந்த திசையில இருந்து சத்தம் வருதோ அந்த திசையை பார்த்து போட்டோ எடுக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய பிளாஷ் லைட்டால இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோர்கராத்த பையன் பார்த்துட்டான். இப்பதாங்க அது உருவத்தையே காட்டுறானுங்க. ஆளு பார்க்க அம்சமா இருக்கு. சடனா அது மீசக்காரனை தாக்குற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மார்க்கும் மத்தாளங்களும் அங்க வராங்க. படுத்திருந்த மீசக்காரனை காணோம்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி லைட் அடிச்சு பார்க்கும்போது மொத்த பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா இருட்டுக்குள்ள மீசக்காரனை வளைச்சு பிடிச்சபடி அந்த கொடூரமான மிருகம் நிக்குது. ஆக்சுவலா இதுக்கு 6 கைகள் இருக்கும். சோ 2 கையால அவனோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு மீதி 2 கைகளால அவன் வைத்த அப்படியே 2 கிழக்கு பாருங்க. மிரண்டு போன மார்க்கு கோடாரிய வச்சு தாக்கலாமேன்னு கெட்ட வருவான். அதுக்குள்ளேயே அந்த மிருகம் பாதியிலேயே மீசக்காரனா அந்த இடத்துல போட்டுட்டு குடு அங்க இருந்து ஓடி போயிடும். என் குழந்தைகளையும் மனைவியவும் நான் பார்க்கணும், நான் சாக விரும்பல, என்ன காப்பாத்துன்னு சொன்னபடியே பாவம் நம்ம மீசக்காரன் அங்கேயே இறந்து போயிடுவான். அதுக்கப்புறமா பேக செக் பண்ணும்போது மொத்தமா 2 டைனமைட் தான் இருக்கு. இந்த 2 வச்சு கண்டிப்பா எந்த பாறைகளையும் வெடிக்க வைக்க முடியாது. சந்தேகத்துல டைசனோ அப்படின்னா அந்த மிருகத்தை இதை வச்சு கொல்ல முடியுமா? கிளிப்ப ஏடா அவ்வளவு பெரிய பீமாவையே ரொம்ப அசால்ட்டா அது இழுத்துட்டு போச்சு அப்படின்னா அதோட பலமும் வேகமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாரு. இந்த வெடியெல்லாம் அதுக்கு சர்வ சாதாரணம். ப்ரொஃபசர், இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா மார்னிங் ஷிஃப்ட்டுக்காக நம்ம 7 பேர் மட்டும் தான் இப்ப இந்த சுரங்கத்துக்குள்ள வந்திருக்கோம். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இன்னும் 10 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. பதிலுக்கு ப்ரொஃபசரும், இந்த பாருங்க, கண்டிப்பா இங்க வாழ்ந்த மக்கள் உள்ள வரதுக்கும் வெளியில போறதுக்கும் ஏதோ ஒரு ரகசிய பாதையை பயன்படுத்திருக்காங்க. அது என்ன எங்க இருக்குன்னு இந்த புத்தகத்துல எதுவும் இல்ல. ஆனா நாம வழியில நிறைய தூண்களை பார்த்தோம்ல, அங்க போனா அந்த குறிப்புகளை பயன்படுத்தி கண்டிப்பா நாம அந்த வெளியில போறதுக்கான பாதையை கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு இதை விட்டா வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு மொத்த பேரும் இந்த இடத்த விட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த தூண்கள் கிட்ட வராங்க. ஆக்சுவலா ஹீரோவுக்குமே லைட்டா இங்க இருக்க மொழி புரியுது போல. அப்பதான் பேச்சு வாக்கல, ப்ரொஃபசர் இந்த வார்த்தைகளை மொழிபெயர்க்க நீங்க அப்ஜெக்ட பயன்படுத்துறீங்களா? ஆக்சுவலா அந்த அப்ஜெக்ட்னா வேற எதுவும் கிடையாது. அரபு மொழிகள்ல மெய்யெழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் அப்ஜெக்ட். சோ இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணி வடது இடது இடது வலதுன்னு ஒரு சில குறிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கேவ் வழியா நடந்து போகும்போது குறுக்க நிறைய கூண்டுகள் இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் என்ன? அந்த மோர்கராத்துக்கு பலி கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல, அவங்களோட உடல்கள் தான் இது. ஆமா எப்படி இந்த அரக்கனுக்கு காணிக்க கொடுக்கறாங்க? அதுவா, இவங்க பலி கொடுக்கறதுக்காகவே ஒரு கிணறு வச்சிருக்காங்க. அது மூலமா தான் இந்த மோர்கராத்துக்கு தேவையான உணவு அனுப்பப்படும். இப்படி பேசிக்கிட்டே ப்ரொஃபசரும் வழியை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது திரும்ப நம்ம ஆளுங்க ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா தரையில நிறைய ரத்த கரைகள் இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஏபா நம்ம ஆளுங்க எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா இந்த ரத்த கரைகள் எப்படி வந்ததுன்னு புரியாம பக்கத்துல இருக்க கல்லறைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. எட்டி பார்த்தா உள்ள பீமா கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த வெள்ளை குதிரை இறந்து போயிருக்கு. அட கடவுளே, அந்த அரக்கன் இந்த குதிரையை கூட விட்டு வைக்கல. அப்ப உடனே மார்க்கும், நாங்க இந்த இடத்துல வந்து மாட்டினதுக்கு காரணமே நீதான். சோ முதல்ல நீ உள்ள போன்னு ப்ரொஃபசர் கிட்ட சொல்லும் போது வேற வழி இல்லாம அவரும் ஹீரோவும் உள்ள வராங்க. அப்ப அந்த மனுஷன் என்ன யோசிச்சாருனே தெரியலங்க. பக்கத்துல இருக்க ஒரு லிவரை பிடிச்சு இழுத்ததுமே குறுக்க இருந்த ஒரு பெரிய கல் உருண்டு வந்து உள்ள வரதுக்கான பாதையை மொத்தமா லாக் பண்ணிடுச்சு. வெளியில இருக்க மொத்த பேரும் அதை திறக்க ட்ரை பண்றாங்க. பயந்து போன ஹீரோவும், யோ ப்ரொஃபசர் என்னையா பண்ணிட்டு இருக்க, முதல்ல கதவை தர. டேய் அமைதியாரு, அவனுங்க எம்எல்ஏ இவ்வளவு கொலவரியோட இருக்கானுங்க. இப்ப மட்டும் நான் வெளியில போனேன்னு வைய கண்டிப்பா அந்த மார்க் என்ன கொன்றுவான். இப்போதைக்கு இந்த இடம் தான் பாதுகாப்பான ஒண்ணு. என் கூட வா, இந்த சுவர்கள்ல இருக்க சித்திரங்கள் நம்ம தப்பிச்சு போறதுக்கான வழியை கொடுக்கும்னு சொல்லிட்டு 1 by 1 அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல பரலோகத்துல இருந்து அனுப்பப்பட்ட மோர்கராத்த ஒரு கடவுளா வணங்கின மக்கள் அதுக்கப்புறமா அது ஒரு அரக்கங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எங்க அதுக்கு உணவு கொடுக்காம விட்டா தங்களை கொன்றுமோங்கிற பயத்தாலேயே தான் இன மக்களுக்கே அதுக்கு பலி கொடுத்தாங்க. என்னதான் அந்த மோர்கராத்துக்கு தீராத பசி இருந்தாலும் கூட ஒரே ஒருத்தனை மட்டும் அது எப்பவுமே தன்னோட மாஸ்டரை ஏத்துக்குமா? டேய் எனக்கு எல்லாம் புரியுது, ஆனா அந்த மாஸ்டர் யாரு, எப்படி அது தேர்ந்தெடுக்கும்? இந்த மாதிரி எந்த குறிப்புகளுமே இந்த சுவர்கள்ல இல்ல. அப்ப உடனே ஹீரோ சுவர்கள்
எழுதப்பட்டிருக்க வித்தியாசமான அரபு மொழிகளை கவனிக்கிறான். ஆனா அது இவனுக்கு புரியல. ப்ரொஃபசர், உங்களால இதை புரிஞ்சுக்க முடியுதா? டே முட்டாள், நம்ம சரியான பாதையை கண்டுபிடிச்சிட்டோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ பின்னாடி திரும்புறான். அப்ப இறந்து போன வெள்ளை குதிரை இப்ப அதோட இதயம் மறுபடியும் துடிக்கிற மாதிரி தெரியுது. ப்ரொஃபசர் பாருங்க, இன்னும் அந்த குதிரை இறக்கல போல. இப்படி பேசிக்கிட்டே ஹீரோ பக்கத்துல வரும்போது தான் பையனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா துடிச்சது குதிரையோட இதயம் கிடையாது, அந்த குதிரை உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த மோர்கிராத் தான். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப திரும்ப வெளியில வருவான். முதல் முறையா ஒரு தீய கடவுளை பக்கத்துல பார்க்கக்கூடிய ப்ரொஃபசரும், உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து என்ன தேவை சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு அதை கொடுக்க தயாரா இருக்கோம், நாங்க உங்களோட எதிரிகள் கிடையாது. இந்த மாதிரி அதோட மொழியில பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோர்கிராத்தும் பக்கத்துல வருது. ஆரம்பத்துல பொறுமையா இந்த ப்ரொஃபசரை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்த மிருகம் திடீர்னு அவன் அப்படியே நசுக்கி அதே இடத்துல கொன்றும். அவ்வளவுதான். இத பார்த்து பயந்து போன நம்மாளு மறுபடியும் லிவரை பிடிச்சு இழுத்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறான். ஆனா முன்னாடி இருக்க அந்த பாறை நகரவே மாட்டேங்குது. இதுக்கடையில மோர்கிராத்தும் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல வெளியில இருக்க ஆளுங்க அந்த கதவை தருக ப்ரொஃபசரோட புத்தகத்தை மட்டும் தூக்கிட்டு மறுபடியும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. உடனே மயக்க பாருங்களேன், என்னடா அந்த ப்ரொஃபசர் கூட ஒன்னா சேர்ந்து இங்க கதையை முடிக்க பாத்தியா? இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஹீரோவும், எது நான் உங்களை கொல்ல பாக்குறேனா? முட்டாள் முட்டாள், ஒன்னாலதான்டா அந்த அரக்க வெளியில வந்துச்சு. ஒரு நிமிஷம் மார்க்குக்கு ஒன்னும் புரியல. அம்மா நீ எதை பத்தி பேசுற? தலைவரே, தோ இந்த மார்க்கும் பீமாவும் தான் கல்லறைக்குள்ள இருக்க புதையலுக்கு ஆசைப்பட்டு அதை திறக்கணும்னு வெறியா கிடந்தானுங்க. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல கூட நினைச்சேன், ஆனா இவனுங்க வேணான்னு தடுத்துட்டானுங்க. உடனே கடுப்பான மார்க்கு மைக்கு நாள் அடிக்க போட்டு அவங்கிட்ட இருக்க அந்த பளிங்கு கற்களை இவன் வாங்கிப்பான். பாரு, இதுல இருந்து உனக்கு ஒரு பங்கு கூட கிடையாது, மொத்தத்தையும் இறந்து போனா நம்ம கூட்டாளிகளோட ஃபேமிலிக்கு நான் கொடுக்க போறேன், கொடுங்க. ஆனா அதுக்கு முதல்ல நாம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயாகணும். தெரியும்ல, இந்த இடத்த பத்தி முழுசா தெரிஞ்ச ப்ரொஃபசர் கூட இப்ப இறந்து போயிட்டான். அவ்வளவுதான், நமக்கு இதே இடத்துல பாலு கன்ஃபார்ம். பதிலுக்கு ஹீரோவும், இல்ல இந்த புத்தகத்துல இருக்க குறிப்புகளை பத்தி எனக்கும் நல்லா தெரியும், வாங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான பாதையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு 4 பேர் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுமே மோர்கிராத்தை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கல் கதவை காட்டுறாங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கு. சோ இப்ப அது வழியா இந்த அரக்க கைய உள்ள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல் கதவையே திறக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கடையில ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு சுவர்கள்ல வித்தியாசமான சின்னங்கள் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். எப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அப்பதான் நான் அடுத்து எந்த பக்கமா போகணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்படி பேசும்போதே அந்த இடத்துல மறுபடியும் அந்த அரக்க வரக்கூடிய சத்தம் கேக்குது. பயத்துல மொத்த பேருமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகத்தோட சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப உடனே மைக்கு சும்மா இல்லாம எனக்கு பயமா இருக்குன்னு டக்குன்னு லைட் ஆன் பண்ணுவான். பார்த்தா இவனுக்கு பக்கத்துலயே அந்த அரக்க மிருகம் நிக்குது. இவனை புடிச்ச அடுத்த நிமிஷமே டைசன் காப்பாத்தலான்னு கோடாரியை தூக்கிட்டு ஓடுவான். ஆனா கூர்மையான நகங்களை வச்சு இவன் கழுத்துல ஒரு வெட்டு போட்டுரும். அவ்வளவுதான், ரத்த வெள்ளத்துல டைசன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். உயிர் பயத்தால கடைசியா இருக்கக்கூடிய மார்க்கோ ஹீரோவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு தனியா ஓடி வந்துருவாங்க. புத்தகத்துல இருக்க குறிப்புகளை உண்மை ஒன்னா ஃபாலோ பண்ணி வெளியில போறதுக்கான பாதைக்கு பக்கத்துல வரும்போது பயபுளுங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல வெறும் முட்டுச்சந்து மட்டும் தான் இருக்கு. கூடவே இறந்து போட ஒரு உடலும் இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுரங்கத்துல ஏற்பட்ட வெடிப்பால தான் வெளியில போறதுக்கான பாதை மொத்தமா மூடி இருக்கணும். அவ்வளவுதான், இல்ல நம்ம இந்த இடத்துலயே மாட்டிக்க போறோம்ல. சடனா மார்க்கும் அந்த புத்தகத்தை கொடுக்குறியா, நான் கொஞ்சம் பாக்குறேன்னு நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயபுளுங்களுக்கு செம ஷாக்கு. இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோ புக்க தலைகளா வச்சு பாத்துருக்கான். பிரச்சனை அது மட்டும் கிடையாது. என்னதான் வெளியில போறதுக்கான பாதை பாறைகளால மூடப்பட்டிருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மோர்கிராத்துக்கு ஒரு கிணத்து மூலமா தான் பலி கொடுப்பாங்கல்ல. சோ அந்த துளைகளை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், பாதுகாப்பா வெளி உலகத்துக்கு போயிடலாம். அப்பாடா, அப்படின்னா நம்ம தப்பிக்க போறோம்னு லைட்டா நம்பிக்கை வந்ததுமே சடனா பாறைகளோட ஒரு சின்ன கேப்ல மோர்கிராத் கைய விட்டு டக்குன்னு ஹீரோவோட காலை பிடிச்சு இழுத்துட்டு போகுது. தன்னால முடிஞ்ச வரைக்கும் மார்க்கும் காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ மறுபடியும் கண்ண முழிக்கும் போது இவன் அந்த மோர்கிராத்தோட கோட்டைக்குள்ள இருக்கான். இதுக்கடையில மார்க் புத்தகத்துல இருக்க குறிப்புகளை பயன்படுத்தி ஒரு வழியா பலிகளை கொடுக்கக்கூடிய அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். வழியில எலும்பு கூடுகளால ஒரு பெரிய மேடை இருக்கு. சோ கண்டிப்பா இது மேல ஏறி அந்த தொழில்களை பிடிச்சுக்கிட்டு மேல போயிடலாங்கிற நம்பிக்கை இவனுக்கு வந்துருச்சு. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாமேன்னு ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போகும்போது வழியில அந்த மோர்கிராத் அரக்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க விஷயத்த பாக்குறான். அது மட்டும் இல்ல, மைக்கும் இன்னும் சாகாம அந்த அரக்கனோட பிடியில தான் இருக்கான். உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போதே மைக்கோட கழுத்தை நகங்களால துண்டா வெட்டி அலேக்கா தூக்கிடுச்சுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த அரக்க மிருகம் என்ன பேச நினைக்குதோ அதை இந்த மைக் மூலமாவே பேச ஆரம்பிக்குது. நான் இந்த சுரங்கத்தை விட்டு வெளியில போயாகணும், ஆனா அதுக்கு உன்னோட ஆன்மா எனக்கு தேவை. ஏன்னா நான் யார மாஸ்டரா ஏத்துக்கிறனோ அவங்களோட ஆன்மா எனக்கு சொந்தமாகணும். அது மட்டும் கிடையாது, உன்னை என்னால ஒரு கடவுளா கூட மாத்த முடியும். இது பேசக்கூடிய எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய ஹீரோ அதுக்கே தெரியாம தரையில கிடக்கக்கூடிய ஒரு கூர்மையான கத்தி எடுத்து மறைச்சு வச்சுப்பான். அடுத்து ஹீரோவை கட்டி பிடிச்சு அவனோட ஆன்மாவை தனக்கு சொந்தமாக்க போற நேரத்துல எப்பவுமே உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு டப்புன்னு இடுப்புல ஒரு குத்து. வழியால அந்த மிருகம் கதறிக்கிட்டு இருக்க சின்ன கேப்ல குடு குடுன்னு நம்மால ஓடி வந்து அந்த பலி கொடுக்கக்கூடிய கிணறு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆக்சுவலா ஏற்கனவே அந்த துளைகளுக்குள்ள மார்க் இருக்கான்ல, சோ பாதுகாப்பா நம்ம ஹீரோவுக்கு கை கொடுத்து அவனையும் மேல இழுத்துப்பான். ஆனா பிரச்சனை என்னன்னா வந்தது ஹீரோ மட்டும் கிடையாது, இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மோர்கிராத்தும் பின்னாடியே வந்திருக்கு. எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த துளைகளுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அப்பதான் மார்க் தாங்கிட்டு இருக்க வெடிகளை காட்டுறான். ஆக்சுவலா அந்த கேவ்ல நிறைய இறந்து போன சடலங்களை பாத்திருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்துலயுமே 2 டைனமைட் இருந்திருக்கும். சோ இப்ப அதையும் இவன் கொண்டு வந்திருக்கான். மொத்தமா
இவங்க கிட்ட இப்ப 4 இருக்கு. இவங்க ஏறக்கூடிய அந்த துளைகள்லயே அங்க இங்கன்னு 4 வெடிய பொருத்திட்டானுங்க. அரக்க மிருகம் பக்கத்துல வர அந்த கேப்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கடவுளை வேண்டிக்கிட்டு லிவரை புடிச்சு அழுத்த அரக்க மிருகம் வெடிச்சு அந்த கேவுக்குள்ளேயே அழிஞ்சு போற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் மார்க்கும் உயிர் பிழைச்சாங்களா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. அதை ஒரு கேள்வியா வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.